ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு ஹர்ஷிக்குட்டியோட 11th மந்த்தில் ஒரு டே ரொட்டீன் தான். இதில் வந்துட்டு என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, இவனுடைய ஃபுட் ரொட்டீன், இவனுடைய டெவலப்மெண்ட் ஆர் மைல் ஸ்டோன்ஸ், அப்புறம் ரித்வாவும் ஹர்ஷோ அவங்க 2 பேரோட பாண்டிங் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ரித்வாக்கு வந்துட்டு அன்னைக்கு லீவ் டே, ஸோ வந்துட்டு வீட்டில் தான் இருந்தான். ஹர்ஷக்குட்டி தூங்கி எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் அப்படியே அவனை கொஞ்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு குளிக்க போயிடுவோம். குளிச்சுட்டு தான் வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொடுப்பேன். ஹர்ஷக்குட்டி எத்தனை டைம் வந்துட்டு ஃபுட்டு கொடுப்பீங்க, ஸ்நாக் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, அவனோட டைமிங் பொறுத்து தான். மோஸ்ட்லி வந்துட்டு இதுதான் 3 times வந்துட்டு மெயின் ஃபுட் வந்துட்டு கொடுப்பேன். 1 or 2 times வந்துட்டு ஸ்நாக். அது வந்துட்டு அவனுடைய முழிச்சிருக்கிற டைம் பொறுத்து ஸ்நாக் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு மாறும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா, பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் ஒன்றா வச்சிருவேன். ஹர்ஷுக்கும் சரி, அவனுக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு கப்பில் எடுத்து வச்சிருவேன். எங்களுக்கு வந்துட்டு தாளிச்சுட்டு கலந்து விட்டுருவேன். இது வந்துட்டு எப்பயாச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுடைய ரொட்டீன்லாம். அந்த டைம் வந்துட்டு இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அவன் எப்படி சாப்பிடுவான்னா, ரொம்ப அது டிபெண்ட்ஸ் தான். ஒரு நாள் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடுவான், ஒரு நாள் சுத்தமாக சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு எனக்கு. நான் எப்படி ஃபீட் பண்ணுவேன்னா, தூங்கி எழுந்திரிக்கிறான் இல்லை ஏதாச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் விளையாட்டும், ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தா அவன் கொஞ்சம் பசிச்சு எடுத்துப்பான். கொஞ்சம் உடனே நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது ஃபுட்டில். ஸோ நான் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ரித்வாக்கும் எனக்கும் ஒரே பிளேட்லேயே வந்து போட்டுட்டேன். ரித்வா வந்துட்டு பொங்கலில் வந்துட்டு எடுத்து சாப்பிட மாட்டார். அது மட்டும் யாராச்சும் வந்துட்டு ஊட்டி விடணும். ஊட்டி விட்டா வந்துட்டு சாப்பிட்டுப்பான். அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அக்கா வருவாங்களா, அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க. அப்படியே நான் ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா அதை சைட் பை சைடு அப்படியே முடிச்சுப்பேன். இந்த டைம் வந்துட்டு சில சமயம் ஹர்ஷக்குட்டி வந்துட்டு சீக்கிரமேட்டு தூக்கம் வந்துடும். நான் தூங்க வச்சிருவேன் ஃபீட் பண்ணிட்டு. சில சமயம் வந்துட்டு நிறைய நேரம் விளையாடுவான். அப்படி விளையாண்டானா அப்போ வந்துட்டு ஒரு குட்டி ஸ்நாக் ஏதாவது வந்துட்டு தருவேன். லஞ்ச் வந்துட்டு ஏதாவது லீவ் டேனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுமா, கொஞ்சம் மெதுவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு மாவு அரைக்கிற வேலையும் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இல்லாட்டி ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கொடுத்து விட்டுருவேன்னா, ஸோ காலையில் ஒரு 9 o'clock ரேஞ்சிலையும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும். பொங்கல் சாப்பிட்டு காஃபி குடிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ உடனே வந்துட்டு காஃபி சூப்பராக போட்டு குடிச்சாச்சு. இங்கே மெயினாக எனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு இந்த வியூ ரொம்ப பிடிக்குங்க. இந்த 3rd floor இருக்கமா, ஸோ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து வியூ. அப்படியே வெளியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவனுக்கும் தூக்கம் வந்துருச்சு சீக்கிரமாகவே. ஸோ ஒரு 11:30க்கு தூங்க வச்சுட்டேன். ஒரு 2 hours கிட்ட தூங்குவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1:30 அந்த மாதிரி ரேஞ்சில் எழுந்திரிப்பான். லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, வெந்தயக்கீரை வந்து கடைஞ்சி தாளித்து வச்சுருந்தேன். ரசம், தயிர், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல அன்னைக்கு. ரித்வாக்கு முதல்ல எல்லாமே ரைஸ்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன். 2 ரைஸையுமே ஒரே இதில் பிசைஞ்சு வச்சிருவேன். இல்லாட்டி நடுவில் அவன் எழுந்திரிச்சு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அதே போதும் எனக்கு ஒரு சாப்பாடே போதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருவான். அதனால 2 ரைஸுமே போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருவான். அவனுக்கு வந்துட்டு டிவி டைம்லாம் இருக்குது. ரித்வாக்கு டிவி டைம், செல் டைம் எல்லாமே கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு, மற்ற டைமில் நீ என்ன வேணாலும் பண்ணி, ஆனால் வந்துட்டு டிவி செல்லை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். அவன் உட்காந்து கிராஃப்ட், கலரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹர்ஷக்குட்டி எழுந்திரிச்சானே ஹர்ஷக்குட்டியை இந்த வம்பெழுத்துட்டு இருப்பான். அவனே எழுந்திரிச்சோன்னா கொஞ்ச நேரம் விளையாட விட்டுருவேன் முன்னாடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தான் ஹர்ஷுக்கு லஞ்ச் கொடுப்பேன். அவனுக்கு வந்து பாசிப்பருப்பு தனியாக எடுத்து வச்சிருந்தேன், வேக வச்சது. அப்புறம் கீரையில் வந்துட்டு ஒரு 1/2 கரண்டி வச்சிருந்தேன். இது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நெய் ஊற்றி கலந்து ஊட்டி விட்டேன். அதுதான் வந்து ஹர்ஷுக்குட்டியோட லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சோன்னே ரித்வாக்கு லீவ் இருந்துச்சுன்னா நிறைய நேரம் இருக்கும். இவங்க 2 பேரும் ஆட்டம் போட்டு இருப்பாங்க. நான் அவனுக்கு வந்து கவனிக்கிறது இது ஒன்று தான் வேலை. நம்மளுக்கு தான் அப்போ டயர்டாக இருக்கும், போய் படுக்கலாம் போல இருக்கும். பட் ஹர்ஷுக்குட்டி மோஸ்ட்லி இந்த மதியம் டைம் தாங்க முடிச்சிருப்பான். இவனோட ரொட்டீனே அதுதான். அந்த 11 to 1 வந்துட்டு தூங்குவான். அப்புறம் வந்துட்டு 1ல இருந்து ஒரு 4:30 வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு விளையாடுறது தான், ஆட்டம் போயிட்டு இருப்பான். அப்புறம் 4:30க்கு மேலே தான் வந்துட்டு ஒரு நேப் எடுப்பான். அப்போ ஒரு சின்ன நேப் தான், ஒரு 5 to 6, ஒரு 1 hour மேக்ஸிமம் அந்த மாதிரி தூங்குவான். அப்புறம் டைரெக்டாக வந்துட்டு நைட் ஒரு 10 o'clock 10:30 இந்த மாதிரி தான் தூங்குவான். இதுதான் வந்துட்டு ஹர்ஷக்குட்டியோட ரொம்ப நாளாக இதே ரொட்டீன் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இவனோட மைல் ஸ்டோன் பார்த்தா இப்போ 11th மந்த்தில் நல்லாவே நிற்கிறான், பிடிச்சிட்டு நல்லா நிற்கிறான். அது ஏதாவது ஒரு திங்ஸை பிடிச்சிக்கிட்டே நவுடுறான். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ ஹர்ஷக்குட்டி இது பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது 11th மந்த் ஸ்டார்டிங்ல தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 11th மந்த் எண்டில் வந்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போ வந்துட்டு அந்த மந்த் எண்டுக்கான மைல் ஸ்டோன்ஸ் வந்துட்டு தனியாக போடுறேன். இப்போதைக்கு நல்லா தவழ்ந்து ஸ்பீடாக சார் எல்லா ரூமுக்கும் வந்துட்டு போயிடுவார். இங்கே பெட்ரூம் 2க்குமே லாக் இருக்குமா, அதை லாக் போட்டு வச்சிருவோம். ஸோ ஹாலு, டைனிங்கு, மோஸ்ட்லி கிச்சன் வந்துட்டு போக மாட்டான். யாராவது இருந்தால் போவான், இல்லாட்டி போக மாட்டான், இங்கேயே சுற்றிட்டு இருப்பான்.
இப்போதைக்கு ஹர்ஷகுட்டியோட ஆக்டிவிட்டி. அப்புறம் பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட்ஸ்லாம் விடுறான். மாமா பாப்பா இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இது பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ரித்வாவையும் ஹர்ஷிவையும் ஆனால் தனியாக விட்டுட்டு கொஞ்ச நேரம்லாம் என்னால் போக முடியாது. கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். ரித்வா கேர்லெஸ்ஸாக தான் இருப்பான். சில சமயம் வந்துட்டு ஒழுங்காக கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். அவனும் சின்ன பையன் தானே, டக்குன்னு அவனுக்கு டைவர்ட் ஆகிடும். ஸோ நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரித்வா கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரித்வா பார்த்துக்கணும், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், நீ பார்த்துக்கணும், அவன் எதுவுமே வாயில போடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்துட்டு எதுவுமே ஷார்ப் திங்ஸ் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டு மெயினாக நான் எப்படி சொல்லுவேன் ரித்வா கிட்ட, ஸ்மால் திங்ஸ் ஷார்ப் திங்ஸ் இது ரெண்டுமே அவன் பக்கத்தில் இருக்கவே கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஏன்னா ஹர்ஷகுட்டி இந்த சின்ன திங்ஸ் கரெக்டாக அது இருக்குன்னா அதை எடுத்து உடனே வாயில போடுறதுக்கு பார்க்குறான். அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே குழந்தைங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரித்வாக்கு வந்து ஹர்ஷகுட்டியை நோண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன், நல்லா ஜூஸ் போட்டுருவான், போட்டு புளிஞ்சு எடுத்துருவான். அதுலேயே ஹர்ஷன் வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுவான். அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பான். சில சமயம் வந்துட்டு ஜாலியாக விளையாடுவாங்க, சில சமயம் இப்படிதான் சிப்ளிங்ஸ்குள்ள அப்படிதானே இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று நீங்கள் அடிக்கடி கேட்ட இது என்னன்னா, என்னோட பேபி சேர் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க எல்லா வீடியோலையுமே. இது வந்து ஃபிஷர் பிரைஸ் பிராண்டு அமேசானில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரித்வா பேபியாக இருந்தப்போ வாங்கினது, ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் முன்னாடி. அப்போ வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து 2000 சம்திங் தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம், 2 to 3 தான் வாங்கினேன். பட் இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தா சான்ஸே இல்லை, 5000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் இது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ரித்வாலாம் பண்ணாத சேட்டையே இல்லை சேர்ல, அவ்வளோ தூரம். ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு, எதுவுமே ஆகலை. ஹர்ஷகுட்டிக்கு வேற ஏதாவது மில்க் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இல்லை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 1 இயர் கம்ப்ளீட் ஆனாலும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் தான் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ. நான் ஆர்த்தி, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் பாய்.